அவங்க கிட்ட என்ன இல்லை, மழை இல்லையா? இந்த வழக்கு போட்டவர் மதுரை நீதிமன்றத்தில் சொல்றாரு, கேரளாவில் மலைகளை வெட்டி கற்களாகவோ மணலாகவோ எடுக்க தடை இருப்பதால் அப்படின்னு போடுறாருல. அப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்டிருக்கணும்? ஏன் அங்க தடை இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? அங்க எவனோ நல்ல ஒரு தலைவர் இருந்தா ஆள்றா, அது சிரிக்காதீங்க. ஏன் அங்க தடை இருக்கு இங்க தடை இல்லை அப்படின்னா அவன் தாயின் மாற அவன் பாதுகாக்கிறான், என் தாயின் மாற அறுத்து நீ காரிய காசாக்குற. அப்படித்தானே? அப்படித்தானே? இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம். அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா சட்டப்படி எந்த குவாரியும் இயங்கலைங்கிறாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் இவ்வளவு இது வருது? அதிகப்படியா உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்க இப்ப எனக்கு அந்த கவலை இல்லை, ஏன்னா என் மண்ணில் மழை இல்லை, ராமநாதபுரம் சிவகங்கையில இல்லை, கடல் இருந்தும் அதனால எனக்கு பயன் இல்லை. உங்களுக்கு அதிகப்படியா தேனி திருநெல்வேலியில தான், தென்காசி இதுகளில் தான் உங்களுக்கு மலைகள் அதிகமாக கேரளாவுக்கு போகுது. இப்போ குழிப்பாறையை வெட்டுவது, பாறை நமக்கு தேவைப்படுது, ஆற்று மணல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் இந்த ஆற்று மணல்களை அள்ளி இருந்தால் 500 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்போ 3 அடி தானே அல்லணும்னு சட்டம் இருக்கு. அப்போ இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி ஆழத்துக்கு அல்ல அனுமதிச்சது யாரு? இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க, 1 லிட்டர் தண்ணீர் எவ்வளவுக்கு விற்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம 1 பைசா எவ்வளவுக்கு அதான் அதை கொண்டு விற்கிறான்னு நினைக்கிறீங்க? என்னை பாருங்க, 20 ரூபாய். அது விண்ணூர்தி நிலையத்துக்குள்ள நீங்க வேணா பாருங்க, இவ்வளவுதான் ஒரு போத்தல், 1 மடக்கு வரும். அதிகமா குடிச்சா 40 ரூபா. 1 பைசாவுக்கு என்னுடைய தாமிரபரணி என் தண்ணி எடுத்துட்டு போக அனுமதி கொடுக்குறீங்கன்னா அப்போ உனக்கு என்னை பத்தி கவலையில் இருந்தானே அர்த்தம். அப்ப தலைமையில் இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு, முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு கமிஷன் போகல, அதிகாரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. இப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், எனக்கு தெரியாம ஒரு அதிகாரி நீ தவறு பண்ணிடுவியா? தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி. இதை நீங்க படிச்சது இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இப்படிதான் அதிகாரி எல்லாம் தவறு பண்ணிட்டு இருந்தாங்களா? அந்த அதிகாரி இருப்பானா? இப்படி இந்த துறை சார்ந்த அதிகாரி மட்டும்தான் தவறு பண்றாரா? இல்ல என்ன? அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது வேண்டாத வேலை. எனக்கு அது தோல்வியுற்ற திட்டம். அது நீங்க உங்களுக்கு தெரியும், இங்கே இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் அது தோற்று போச்சு. ஏற்கனவே மெட்ரோன்னு போட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், மிக அத்தியாவசியமான நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களே நமக்கு நிறைய இருக்கும்போது 72,000 கோடி சென்னையில் இதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்குறதா சொல்றாங்க. அது நம்ம திட்டம் இல்லை, உலக வங்கியின் திட்டம். உங்களுக்கு தெரியும், எஜமா கடன் கொடுக்குறாரு, வாங்கிட்டு கையெழுத்து போட்டு செய்கிறோம். இப்போ இந்த பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர்? எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்கு, எல்லாருமே மயில் உந்து வச்சிருக்காங்க, உந்துருளி வச்சிருக்கிறாங்க. அது அதை விட குறைவா தான் வரும். இவங்க வேணா அந்த கணக்கை கூடுதலாக சொல்லலாம். அதுக்கு இவ்வளவு முதலீடு செய்து அந்த நகரத்தில் நெருக்கடியை உருவாக்கி தோண்டுனா மற்ற நாடுகள் மாதிரி குறுகிய காலத்தில் அதை பணியை முடிச்சுட்டு வெளியேறணும்னு இல்லை. இப்போ சென்னையிலாம் உங்களுக்கு தெரியும், இங்கே மொத்த மக்கள் தொகையில் 8 கோடினா 2 கோடி அங்கே இருக்கான். அதனால இருக்கிற ஒரு அவசர உறுதி, உயிர்காக்கும் உறுதியை கூட உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது சராசரி நாட்கள்லேயே அதிகமாக நெரிசல் இருக்கும். சின்னதாக ஒரு தூரல், ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது. நீங்கள் நத்தையை விட மெதுவாக தான் நகர முடியும். அப்போ நீர் வழிந்து ஓட காவாய் இல்லை, மழை கழிவு நீர் வழிந்து ஓட காவாய் இல்லை. இதில் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி சென்னையே இப்போ சிங்கார சென்னைலாம் சொல்லக்கூடாது, தூண் சென்னை, தூண் நகரம் அப்படிதான் சொல்லணும். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பக்கம் தோண்டுவாங்க, எப்ப முடிப்பாங்க, யாருக்கும் தெரியாது.
ஏன் நான் கேட்டேன் தர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி துப்பாக்கி இருக்கு? உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இதா இருக்கா? கணக்கில்லாத போதை எப்படி எங்க வருது? வாய்க்குள்ள நுழையாத போதை மெத்தப்பட்டமென்கிறான், கொக்கைன்கிறான். அது இது இந்த கொக்கைன்லாம் பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. ஒரு புதுசான ஒரு தாள் இருக்கணுமா, ரூபா தாள், புது தாள் இருக்கணுமா, அதுல அப்படி வச்சு உறிஞ்சணும்ன்றப்பல அது என்னென்னமோ சொல்றாப்ல. எல்லாரும் பயன்படுத்துறாங்கிறாங்க விசாரிச்சா. கஞ்சா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம உள்ள வருது விக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கையாளாததான். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை. நீங்க இதுல ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு புதுசா செய்தி சொல்றதுக்கு இல்ல. சாராயம் காட்சி விற்கிறது குற்றமா சட்டமா சொல்லுங்க? அரசு காட்சி விற்கும், அது நல்ல சாராயம். நீங்கள் நான் காய்ச்சினா அது கள்ள சாராயம். அது அதை ஒருத்தர் வித்திருக்காரு, அது சரியா தவறா? தவறு. ஏற்கனவே அங்க மாவலிபுரம் பக்கம் மரக்காணத்துல காய்ச்சி 19 பேருக்கு மேல கள்ளச்சாராயம்னு விஷச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. விஷச்சாராயம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில 60 பேருக்கு மேல இறக்குறாங்கன்னு வச்சு. இப்போ ஒரு தவறு நடந்த பிறகு அது கடும் சட்டத்தின் மூலமா அதை ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல, மறுபடியும் அதை காய்ச்சணுங்கிற துணிவு ஒருத்தருக்கு எப்படி வருது? வருது. அதுல இறந்த குடும்பங்களுக்கெல்லாம் குடிக்கிறதும் தப்பு, விஷச்சாராயம் அது சட்டத்தின் மீறி காய்ச்சி விற்கிறாருங்க போது எல்லாமே சட்டப்படி குற்றம். ஆனால் அந்த இறந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுத்து மக்கள் காசை சட்டப்படி அங்கீகரிக்கிற நாட்டை, அதிகாரத்தை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? வேளாண்மை செய்யும் போது மின்னல் அடிச்சு இடி தாக்கி விவசாயத்தில் நிலத்துல செத்தாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுச்சு? மீன் பிடிக்கும் போது 840 மீனவ இதுவரை செத்துருக்காங்கல்ல, செத்தவொடனே நெத்தியில உத்தரவாப்பம்ல, அதையாவது பெற்றுக் கொடுத்துருக்கா? நாட்டு பாதுகாப்பு போய் செத்து ராணுவ வீரன் திரும்புறான்ல, இத்தனை பேர் நடிகரை பார்க்க நெரிசல போய் சித்ததுக்கு சாராங்க. எல்லா அமைச்சரும் போய் பார்த்துவோம், பிள்ளைய நாங்க படிக்க வைக்கிறோம், அவனுக்கு 5000 கொடுத்துறோம் மாசம். அப்படியே இந்த மிலிட்ரி ராணுவத்திலிருந்து செத்தவன் குடும்பத்துக்கு சொல்றது இல்ல. இந்த மீன் பிடிக்க போய் சாகுறான்ல, அவன் வாழ்வாதாரத்தை தேடிதானே போறான். போனா சாவும்னு தெரிஞ்சும் போறான். அப்ப இருக்கிற உயிரை காப்பாத்தணுமே தன் உயிரை முன்னிறுத்தி போறான். அவனுக்கு என்ன செய்தி என் நாடு? அப்ப தலைகீழா இருக்கு, எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அப்ப இது சரியா போகல, இந்த பாதை சரியா போகல, இந்த ஆட்சி முறை சரியா இல்லை. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை ஆள் மாற்றத்தை செய்ய நான் வரல, ஆட்சி முறையை மாத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க பாருங்க, என்ன பாருங்க, கள்ளக்குறிச்சியில சாராயங்காய்ச்சி வித்தாருல, அவர் சிறைக்கு போனார்ல, திருப்பி சாராயங்காய்ச்சி இருக்காருல. அண்ணன் கேக்குது, திருப்பி எப்படி சாராயங்காய்ச்சினாப்ல? அப்படின்னா இப்ப அதிகாரத்துக்கு தெரியாது. ஒரு கடைசியா தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்களா ஒரு சிக்கல், அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை அதிகாரி, எஸ்பி, மாவட்ட கலைஞர், இதை அப்படி இவர் தான் காய்ச்சின மாதிரி உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்ல, உடனடியா தூக்கணுமா இல்லையா? என்னையா என்ன அதெல்லாம் நமக்கு ஒரு மன நிறைவு.